குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கடந்த ஒரு மணி நேரமாக நடைபெற்று வந்த விஜய் பிரசாந்த் கிஷோர் இடையேயான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் ஒரு மணி நேரமாக இந்த சந்திப்பானது நடைபெற்றது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். விஜய் பிரசாந்த் கிஷோர் இடையேயான சந்திப்பு தற்போதைய அரசியல் சூழலில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பில் வேறு யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொண்டார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். ஜன் சூராஜ் கட்சியின் நிறுவனரும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து 2.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது கட்சியில் அண்மையில் இணைந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவரும் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக உட்பட பல்வேறு முக்கிய கட்சிகளுக்கு அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றினார். அதற்கு பிறகு கட்சியை ஒன்று தொடங்கினார். அதே போல தேர்தல் வியூக வகுப்பு தொடர்பான பல்வேறு விஷயங்களிலிருந்து சற்று விலகி இருந்தார். இந்த நிலையில தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை நேரில் சந்தித்து 2.5 மணி நேரம் அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பொதுத் தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றி கழகம் தீவிர செயல்பாட்டில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. தனது கட்சி அதே போல கட்சி நிர்வாகிகள் அறிவிப்பது போன்ற பல்வேறு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில தேர்தலுக்கு முழு மூச்சாக மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயாராக வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு பிரதான கட்சிகளுக்கு ஐபாக் நிறுவனத்தின் மூலமாக பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தல் வியூக பணிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்கிற நிறுவனத்துடனும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. எனவே ஆதவ் அர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் இணைந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான பொது தேர்தலுக்கான பல்வேறு பிரச்சார வியூகங்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதற்கான ஒரு அச்சாரமாக முன்னோட்டமாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கலாம் எனவும் இதே போன்ற சந்திப்புகள் வருங்காலங்களில் நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.